தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. இதை நிறைய இடத்துல சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா இந்த லைன் எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மைங்கிறது நல்லாவே புரியும். எ ப்ரோ காலேஜ் கிட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிற இளைஞர் ஒருத்தர் அவரே வாலண்டியராக போயிட்டு கஷ்டப்படுற நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். அதை வீடியோவாக ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவார். அவர் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு அவர் பண்ணுற ஹெல்ப்பையும் தாண்டி அந்த வீடியோவில் வர்ற கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற மற்றவங்களும் உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு நல்ல மெசேஜ் தர்ற மாதிரியான ஏதாவது கான்டென்ட் கிடைச்சா கூட அதையும் தன்னோட பேஜில் அவர் வீடியோவை அப்லோட் பண்ணுவார். அப்படி அவர் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் ஒன்று தான் 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் விஜயகாந்த் ஆகணும்னு சொன்னது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கேப்டனோட தீவிரமான ரசிகராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை அளவைக்கும். மரத்தடியில் விளாண்டுக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பையன்ட்ட என்னடா டவுசர் கிழிஞ்சிருக்கேன்னு சொல்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி சின்னதாக அவனை பற்றி நலம் விசாரிச்சு எப்போவும் எல்லா குழந்தைங்கள்கிட்டையும் கேட்குற மாதிரி ஃப்யூச்சரில் உனக்கு என்னவாகணும்னு ஆசை அப்படின்னு கேட்க அந்த பையன் யோசிக்காமல் எனக்கு விஜயகாந்த் ஆகணும்னு ஆசைன்னு சொல்கிறான். விஜயகாந்த் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் மாதிரி ஆக நீ ஏன் ஆசைப்படுற அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கலாம் அந்த பையன் டக்குன்னு சொன்ன பதிலாம் நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த பையன் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். விஜயகாந்த் அவர்களோட படத்தை கூட அந்த பையன் பார்த்துருப்பானான்னு தெரியாது. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மூலமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஸ்ப்ரெட் ஆன நிறைய வீடியோவை பார்த்துட்டு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு மட்டுமே இவர் தாண்டா இந்த உலகத்திலே ரொம்பவே நல்லவர், வாழ்ந்தா இவர் மாதிரி தான் வாழணும், இவர் மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற எண்ணம் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆன வீடியோக்களால் மட்டுமே அந்த பையனுக்கு வந்திருக்கு. இதை அந்த பையனே சொல்கிறான். விஜயகாந்த் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே செல்லை பார்த்து தான் அப்படின்னு. அப்படி விஜயகாந்த் அவர்கள் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறாருன்றது அந்த பையனுக்கு எதெல்லாம் அவனோட மனசில் ஸ்ட்ராங்காக பதிவாயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசின்னு வந்தவங்களுக்கு சோறு போடுறது, வீடு இல்லாத ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, தப்புன்னு பண்ணால் உடனே தப்பை தட்டி கேட்குறது, அது எதிர்த்து நிற்கிறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட. விஜயகாந்த் அவர்கள்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் இது. அதற்கு அடுத்தபடியாக ஒருவேளை நீ ஃப்யூச்சரில் விஜயகாந்த் மாதிரி ஆகிட்ட அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் வாயிலேருந்து வந்த முதல் வார்த்தை மக்களுக்கு நல்லது பண்ணுவேன், எல்லாருக்கும் சோறு போடுவேன், வீடு இல்லாத ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். இதெல்லாம் தான். இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவங்க வர எல்லாருக்கும் மேஜர் என்டர்டெயின்மெண்ட்டாக கையில் இருக்கிறது செல்ஃபோன் தான். அதன் மூலமாக சில மோசமான விஷயங்களையும் அதை பார்க்குறது மூலமாக சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க. ஆனால் நல்ல கண்டென்ட்டை பார்க்கும்போது இது மாதிரியான நல்ல சிந்தனைகளும் அந்த குழந்தைகள் கிட்ட வருதுங்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. செல்ஃபோன் அடிக்ஷன் ரொம்பவே மோசமான விஷயம் அப்படிங்கிற இருக்கிற அதே நேரத்தில் இது மாதிரியான நல்ல கண்டென்ட் மட்டுமே குழந்தைகள் கிட்ட ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தால் குழந்தைகள் கிட்ட நல்ல எண்ணங்களை விதைக்கலாம். அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இது பார்க்கப்படும். அதே மாதிரி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அல்லது சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போடுற எல்லாருமே எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் குழந்தைங்க மனசில் எப்படியான தாக்கத்தை விதைக்குங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்குலாம் நல்லது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.